ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எல்சிடி இன்டர்ஃபேஸிங் வித் Arduino தான் பார்க்க போகிறோம். ஸோ கோட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா Arduino R4 மினிமா. ஸோ நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டு போடலாம், அந்த போர்டு தான் இது. ஸோ இந்த போர்டு வந்து நீங்கள் வாங்கிக்க. ஸோ ஓல்டு போர்டு யூனோ போர்டு வாங்கினாலும் இந்த டுட்டோரியல் வந்து ஸ்டில் ஒர்க்ஸ். ஸோ இந்த போர்டு வந்து Arduino R4 மினிமா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பவர், கிரவுண்டு, இந்த பவர் ரிலேட்டட் பின்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயும், கீழே இருக்கிறது அந்த A1 to A5 வந்து பார்த்திங்கன்னா அனலாக் அவுட்புட்ஸ். ஸோ இந்த ரைட் சைடில் இருக்குது டிஜிட்டல் வித் அனலாக் அவுட்புட். ஸோ நம்ம யூஸ்வலாக ரைட் சைடில் இருக்கிற பின்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்க்கு. ஸோ இதுதான் பிரெட் போர்ட். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், அங்கே 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பிரெட் போர்டோட யூஸ் என்னென்னா, நம்ம எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன். ஸோ இந்த ரோ பார்க்குறீங்களா, இந்த ரோ வந்து எல்லாமே இன்டர் கனெக்டடு. ஸோ இப்போ நான் பேக் சைடில் வந்து திருப்பி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சென்டர் பின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக கனெக்டட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த சென்டர் பின்ஸ் எல்லாமே பாருங்கள் கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஒரு சிம்பிளாக ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பின்னில் கொடுத்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லாக பவர் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ லெட்ஸ் லுக் அட் தி எல்சிடி. ஸோ எல்சிடியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 16 பின் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 to 16 நீங்கள் பார்க்குறீங்களா. ஸோ இதனோட பின் கனெக்ஷனும் டயக்ராமும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதை வந்து ஒரு பின்ஸோட சால்டர் பண்ணி நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த பிரெட் போர்ட். ஸோ பிரெட் போர்டில் சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் பின்ஸை வந்து ஃபஸ்ட்டு பிரெட் போர்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எல்சிடி வைங்க. ஸோ தட் அது மூவ் ஆகாது. ஸோ சால்டர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து சால்டரிங் ஃப்ளக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளக்ஸை வந்து இந்த ஒவ்வொரு பின்லையும் வந்து பட்டுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ தட் நீங்கள் சால்டர் பண்ணும்போது சால்டரிங் வந்து அந்த லெட் வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஃப்ளோ ஆகும். ஸோ தட் கனெக்ஷன் வந்து ஸ்ட்ராங்காக பைண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் அந்த ஃப்ளக்ஸு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து எல்லா பின்லேயும் எல்லா பின்லேயும் படுற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் இட் இஸ் பிளேஸ்ட், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு பின்னு மட்டும் சால்டர் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஜஸ்ட் அப்படியே 1 by 1 சால்டர் பண்ணிவிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சால்டரிங் லெட்டு எடுத்து ஸோ நான் ஃபஸ்ட் பின் என்ன பண்ணுறேன்னா சால்டர் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் எப்போ சால்டர் பண்ணாலுமே இந்த மாதிரி வந்து ஒரு பின்னு வந்து நீங்கள் சால்டர் பண்ணிட்டீங்கன்னா ஸோ தட் அது மூவ் ஆகாது. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணோன்னா, அந்த பின்ஸை ஹீட் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்து இந்த லெட்டை வந்து நீங்கள் லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸ்னால் என்ன ஆகும்னா அந்த ஃபுல் பேடு ஃபுல்லாகவும் இந்த லெட் வந்து போய்ட்டு அப்படியே ஃப்ளோ ஆகும். வாட்டர் வந்து எப்படி நம்ம ஹோல்ஸில் போய்ட்டு ட்ரைன் ஆகுமோ அந்த மாதிரி வந்து லெட் வந்து மெல்ட் ஆகிட்டு அந்த ஹோல்ஸில் போய்ட்டு ஸ்ட்ராங் பாண்டு க்ரியேட் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த பேடு ஹீட் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த லெட்டை வந்து சின்னதாக ஒரு ஷேக் அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டச்சு. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து கரெக்டாக ஃப்ளோ ஆகலைன்னா இந்த எக்ஸஸ் சால்டர் எல்லாமே வந்து இந்த இதில் வந்துடும். ஸோ தட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்டர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் ஏற்கனவே வந்து சால்டரிங் பண்ண தெரியலன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம்னா சால்டரிங் பின் ஆல்ரெடி பண்ண போர்டு கூட வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் 0 to 10K வரும். ஸோ இப்போ நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு அந்த 2 பின்னில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பின்னில் வந்து பவர் கொடுத்துட்டு இந்த தேர்ட் அவுட்புட் பின்னை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ட்ராஸ்டோட கனெக்ட் பண்ண போகிறோம். எல்இடியோட பேக்லைட்டில் அந்த ஏன்ற பின்னோட கனெக்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் ஆனோடு. ஸோ தட் நமக்கு எல்இடிக்கு வந்து பவர் வந்து அந்த கரண்ட் வந்து லிமிட் ஆகும் இந்த ரெசிஸ்டர் மூலமாக. ஸோ அடுத்து வந்து நம்ம we are கனெக்டிங் திஸ் டேட்டா பின்ஸு. ஸோ இந்த D4லேருந்து இந்த D7. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு இந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த 4 பின்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து அப்படியே 5 to 2ல் வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஸோ அதாவது D4 ஃப்ரம் போர்ட்லேருந்து Arduinoவோட 5 4 3 2 அப்படி வந்து கனெக்ட் பண்ணிங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் இருக்க பாருங்கள். ஸோ நீங்கள் டவுட்டாக இருந்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் டயக்ராமை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பவர் பின்னு. ஸோ இப்போ நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பிரெட் போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பவர் பின்னை வந்து பவர் ரயில் அந்த ப்ளஸ்ன்ற ரெட் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா,
அதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட் நம்ம எப்போல்லாம் நமக்கு பவர் தேவையோ போர்டில் சென்டரில் இருக்கிற அந்த காம்பனண்ட்டுக்கு, ஸோ நம்ம அந்த ரோலை எந்த பின்னில் கனெக்ட் பண்ணாலுமே நமக்கு பவர் வரும். ஸோ தட் நம்ம வி டோன்ட் ஹேவ் டு ஒவ்வொரு வாட்டியும் அந்த பின்னோட வந்து கனெக்ட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த பவர் வந்து நான் டேரெக்டாக அந்த 5 வோல்ட் ரயிலில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து கிரவுண்டு. ஸோ கிரவுண்ட் கோஸ் டு தி செகண்ட் பின் ஆஃப் தட் பார்ட். ஸோ இப்போ என்ன ஆகுனா, அந்த +5 வோல்ட் வந்து அக்ராஸ் இந்த 10K ரெசிஸ்டருக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதனோட அவுட்புட் வந்து அந்த நாபோட பொசிஷன் பேஸ் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ தட் நமக்கு கான்ட்ராஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆகுது அது மூலமாக. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், கான்ட்ராஸ்ட் அந்த V0ன்ற அந்த பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்இடியோட பவர் வந்து we are connecting to this ரெட். ஸோ நீங்கள் அந்த ரயிலில் கூட கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இங்கே ரெட் ஒயர் வந்ததுனால ஸோ அதோட கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து இதனோட கேத்தோடு. ஸோ அதை டேரெக்டாக நம்ம இப்போ கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் வந்து கிரவுண்டு. ஸோ இது போர்டோட கிரவுண்டு which is V ட்ரைன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா V சோர்ஸில் வந்து பவர் கனெக்ட் பண்ணுவோம். ஸோ அகெயின் இது எல்லாமே வந்து கனெக்ஷன் டயக்ராமில் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போது கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா யூ ஷுட் செக் தி கனெக்ஷன் டயக்ராம் செக் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இது முடிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட டேட்டா லைன்ஸ், அதாவது எனேபிள் லைன்ஸு, RS லைனு, RW இந்த மூணுத்தையும் வந்து கனெக்ட் பண்ணோம். RW வந்து நம்ம கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த RS பின் வந்து we are connecting to 12 I believe. ஸோ அடுத்து வந்து 11. ஸோ RS பின்னை EN பின்னை வந்து நம்ம 11ல் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ கிரவுண்டு வந்து நம்ம RW பின்னை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம போர்டு வந்து இந்த எப்போவுமே நீங்கள் ப்ரெட்போர்டில் கனெக்ஷன் பண்ணும்போது டபுள் செக் பண்ணுங்கள், எல்லா கனெக்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா, +V -5 வோல்ட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்ற செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம கோடில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் பேக் டு த கோட். ஓகே, ஸோ நம்ம இப்போது 16/2 இந்த எல்சிடி எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட் டிவைஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி இதனோட ட்ரைவர்ஸ் வந்து ரெட்லி அவைலபிளாக இருக்குது. Arduinoலே வந்து பார்த்திங்கன்னா இதனோட லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த செக்ஷனை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இந்த 16/2 எல்சிடி எப்படி வந்து ஒர்க் ஆகுது, ஸோ இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, ஸோ இந்த லைப்ரரி ஈவன் தான் நீங்கள் லைப்ரரி யூஸ் பண்ணாலும் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒர்க்கிங் எப்படி அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த 16/2 எல்இடி. ஸோ இது ஏன் 16/2 சொல்கிறாங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் ரோவில் வந்து 16 கேரக்டர்ஸ் தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக 2 ரோ இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வந்து இதனோட மீனிங். ஸோ 16/2ன்றது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 16 பின்ஸ் இருக்குது. இந்த பின்னோட டிஸ்கிரிப்ஷனை நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இப்போ பின் டிஸ்கிரிப்ஷன் பார்க்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 16 இது இருக்குல்ல, ஸோ அந்த பின்னோட டீட்டெயில்ஸ் இது. ஸோ ஃபஸ்ட் பின் வந்து கிரவுண்டு. ஸோ செகண்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா +5 வோல்ட். ஸோ அதனோட வோல்டேஜ் ரேஞ்சிங்கும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பின் நேம்ஸ் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து போர்டில் இருக்கிற பின் நேமிங்கு. ஸோ இது வந்து பின்னோட நம்பரிங். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் வரையும். ஸோ செகண்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா சப்ளை வோல்டேஜ். தேர்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோல். ஸோ பேசிக்கலாக இது எல்சிடின்றதுனால இதனோட கான்ட்ராஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த தேர்டு இதில் வந்து நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இதனோட கான்ட்ராஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம நார்மல் டிஸ்பிளேயில் பிரைட்னஸும் கான்ட்ராஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஸோ இதுலேயும் வந்து பண்ணலாம். அந்த கான்ட்ராஸ்ட் கண்ட்ரோல் வந்து இந்த தேர்டு பின்னில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேரியபிள் ரெஜிஸ்டர், அதாவது பொட்டன்ஷியல் மீட்டர்னு சொல்கிற இந்த வேரியபிள் ரெஜிஸ்டர் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம அதனோட வோல்டேஜ் டிவைடர் யூஸ் பண்ணி பிரின்சிபல் யூஸ் பண்ணோம்னா ஸோ நமக்கு என்ன ஆகும்னா இதனோட கான்ட்ராஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ அதுதான் அந்த தேர்ட் பின்னோட யூசேஜ். ஸோ ஃபோர்த் பின் வந்து பார்த்திங்கன்னா RS பின், பேசிக்லி டு செலக்ட் த ரிஜிஸ்டர். ஸோ இதில் வந்து மொத்தம் 2 மெயினான ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ ரிஜிஸ்டர்ஸ்னால் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விச் இஸ் நத்திங் பட் அ பிளேஸ் டு ஸ்டோர் சம் டேட்டா. ஸோ அந்த டேட்டா நம்ம அந்த இடத்துல நம்ம ப்ளேஸ் பண்ணால்
நமக்கு வந்து ஆக்சுவல் அந்த டிவைஸ்லேயோ இல்லை வந்து அந்த சிஸ்டம் எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ரிஜிஸ்டரை அந்த ஒர்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து நமக்கு 2 ரிஜிஸ்டர் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோல் ரிஜிஸ்டர், பேசிக்லி டு சென்டு கண்ட்ரோல் சிக்னல்ஸு. இன்னொன்று வந்து டேட்டா ரிஜிஸ்டர், பேசிக்காக டு பிரிண்ட் அவுட் தி டேட்டா. நம்ம அந்த ரிஜிஸ்டரில் எழுதுறோம்னா அந்த டேட்டா வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பின் இருக்குது. ஸோ இது அந்த ஆர்எஸ் பின்னு, ரிஜிஸ்டர் செலக்ட்னு பேர். ஸோ இது நீங்கள் லோவில் வச்சிங்கன்னா, அதாவது இந்த பின்னை வந்து கிரவுண்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து கமெண்டு மோடுக்கு போகும். ஹையில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா மோடுக்கு மாறும். ஸோ இது ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு இந்த பின் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த ஆர்எஸ் பின்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீட் ரைட்டு. ஸோ அகெயின் இப்போ நம்ம ரீட் ரைட் பண்ணுறதுக்கும் இதில் ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரீட் ரைட்னா என்னென்னா, நம்ம ஒவ்வொரு கேரக்டரையும் வந்து நம்ம சென்ட் பண்ணணும் இந்த எல்சிடிக்கு. ஸோ அதை சென்ட் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம எதர் வந்து ரீட் மோடில் இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் என்ன டேட்டா இருக்குன்றது ரீட் பண்ணலாம். ரைட் மோடுக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன டேட்டா சென்ட் பண்ணமோ அதை சென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் என்னோட செட்டப் இது. ஸோ அகெயின் இதை வந்து இந்த பிட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா லோவில் செட் பண்ணிங்கன்னா நம்ம டேட்டா எனேபிள் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எனேபிள் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இதில் ஒரு பல்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ கொஞ்சம் செகண்ட் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம டேட்டா சென்ட் பண்ணும்போது ஸோ இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு எனேபிள் சிக்னல்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிக்னல் கொடுத்தா தான் வந்து நமக்கு டேட்டா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ட்ரான்ஸ்மிஷனுக்கு அப்படின்றது வந்து இதுக்கு தெரியும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8 வந்து டேட்டா பின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 பிட்டு டிவைஸ் தான். ஸோ இதில் நீங்கள் 0லேருந்து 7 பின்ஸ் வந்து மொத்தம் டோட்டலாக 8 பிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் 8 பிட் டேட்டா தான் அனுப்ப முடியும். ஸோ நம்ம இதில் வந்து இதுலேயும் வந்து 4 பிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த D4 to D7 தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம ஃபுல் இதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் எப்படி நம்ம பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஆஃப் பைட்டையும் இதில் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் கொண்டாடும் போது இன்னொரு ஆஃப் பைட்டு அனுப்புவோம். ஸோ பேசிக்காக ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ஃபுல் பைட் இன்ஃபர்மேஷனை நம்ம 2 ஸ்பிளிட் பண்ணி அனுப்புவோம். ஸோ ஏன்னா வந்து பின்ஸை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக சென்ட் பண்ணாமல் நம்ம பிரித்து சென்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் அந்த 4 to 7ன்றது. ஸோ ஃபைனலாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்இடியோட அந்த பேக் லைட்டோட பவர் பின்ஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் +5 வோல்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பேக் லைட் வந்து எரியும். ஸோ இது வந்து கிரவுண்ட் பின்டு. ஸோ அதுதான் இந்த விசிசி கிரவுண்டு. இது ஏகேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விச் இஸ் நத்திங் பட் ஆனோடு கேத்தோட். ஸோ ஆனோடுன்றது வந்து ப்ளஸ்ஸு, கேத்தோடுன்றது நெகட்டிவ். ஸோ பேசிக்காக அந்த பேக் லைட் வந்து இந்த லாஸ்ட் 2 பின் மூலமாக தான் கண்ட்ரோல் ஆகுது. ஸ்ட்ரக்சர் இங்கே பார்ப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேரக்டரும் வந்து 8x5 காலம்ஸாக வந்து பிரிஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த 8 ரோஸு 5 காலம்ஸ். ஸோ நீங்கள் இது ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி கூட பிக்சர் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒவ்வொரு கேரக்டருக்கும் நம்ம இத்தனை இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ 8 5 மொத்தம் 40 பிட் வந்து தேவை. ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக இது 1 0 தான் கான்செப்டில் தான் ஒர்க் ஆகும். சப்போஸ் இது எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த பிக்சல் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அப்போ ஒரு கேரக்டரை நம்ம பின் பண்ண என்ன பண்ணமோ ஸோ அந்தந்த பிட்ஸை மட்டும் நம்ம எனேபிள் பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது பி வந்து ரைட் பண்ணுறேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ இப்போ இதுதான் அந்த 8x5 மேட்ரிக்ஸு. ஸோ இப்போ இதெல்லாம் நான் 1 பண்ணிவிட்டு எங்கே நம்ம எப்படி வேணுமோ அப்படி அங்கே மட்டும் 1 செட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம இப்படி இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா ரோ வைஸு நமக்கு என்ன டேட்டா இருக்கோ அதுதான் நம்ம அந்த பிரிண்ட் பண்ண வேண்டிய டேட்டா. ஸோ மொத்தமாக இது 40 பிட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 100 இப்போது இந்த 5 to ஸோ இப்படி தான் வந்து நம்ம எல்சிடியோட கேரக்டர்ஸை வந்து எழுதணும். பேசிக்காக நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். ஸோ ட்ரான்ஸ்மிட் பண்ணால் அது வந்து இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் டயக்ராம். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவர் பின்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்டு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அது கான்ட்ராஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற அந்த பின். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனோட இந்த பொட்டன்ஷியோமீட்டரை நீங்கள் திரும்பும்போது பேசிக்காக இது வந்து வேரியபிள் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மாறும் நீங்கள் திரும்பும்போது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே கான்ட்ராஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகும் இந்த டிஸ்பிளேயில். ஸோ அதுதான் இந்த 3rd பின்னு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில இம்பார்ட்டண்டான கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நம்ம டேட்டா சென்ட் பண்ண மாதிரி இது வந்து கமெண்ட் சென்ட் பண்ணுற சில கமெண்ட்ஸு. ஏன்னா நம்ம டிஸ்பிளேயில்
கர்சர் ஷோ பண்ண, லைட் ஆன் பண்ண, ஆஃப் பண்ண அப்படின்ற வந்து நிறைய அதர் கண்ட்ரோல் கோட்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம டிவியில் இருக்கிற ரிமோட்டு கோட்ஸ் மாதிரி தான். ஸோ செட்டப்புக்கு ஒரு பட்டன் அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து அதனோட எக்ஸ் கோட்ஸ். இது சென்ட் பண்ணிங்கன்னா இது நடக்கும். ஸோ பேசிக்காக இப்போ டிஸ்பிளே நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணணும்னா 01 சென்ட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே வந்து கிளியர் ஆகும். ஸோ 02 கொடுத்தீங்கன்னா ரிட்டன் ஹோம். டிஸ்பிளே ஆஃப் பண்ண, டிஸ்பிளே ஆன் பண்ண, கர்சர் வந்து பிளிங்கிங், இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணிவிட்டு கர்சர் மட்டும் பிளிங்க் ஆகிற மாதிரி வேணும்னா ஸோ அந்த மாதிரி என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கும் அந்த கமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம லைப்ரரிஸில் பார்ப்போம் கோடு பார்க்குறப்போ. ஸோ இது ஜஸ்ட் டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே போட்டிருக்கேன்.